உங்க தங்கச்சிக்கு நடந்ததை நினைச்சு நீங்க எந்த அளவுக்கு கோவமா இருக்கீங்களோ அதே அளவுக்கு கோவம் எங்களுக்கும் இருக்கு. ஏன்னா எனக்கு என் தங்கச்சியும் உங்க தங்கச்சியும் ஒண்ணுதான். என் தம்பி மன்னிக்கவே முடியாத தப்பு தான் பண்ணியிருக்கான். ஆனா அதை சரி பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். சத்யா, இது உன்னோட வாழ்க்கை. எதுவா இருந்தாலும் நீ முடிவு பண்ணு. கார்த்தி உன் கழுத்துல கட்டின தாலிக்கு பதிலா அவனுக்கு நீ தண்டனை கொடுக்க போறியா இல்ல வாழ்க்கை கொடுக்க போறியா? ஏய், என்ன கேட்ட? ஆனா ஒரு நிமிஷம், என்ன தைரியத்துல நீ என்கிட்ட அப்படி கேட்ட? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? சத்யா, நீ யாரா இருந்தாலும் ஒரு பொண்ணு தானே. தாலியோட பெருமையும் புனிதமும் உனக்கு தெரியும்ல. ஏய், இந்த மஞ்ச கைத்த நான் தாலியாவே பார்க்கல. இதத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ அப்படி நினைக்கலாம், ஆனா அதுக்காக இந்த தாலிக்குண்டான பெருமையும் புனிதமும் இல்லன்னு ஆயிடாதுமா. இந்த தாலி உன் விருப்பமும் சம்மதமும் இல்லாம உன் கழுத்துல ஏறினதாவே இருக்கலாம். ஆனா அதுக்குண்டான மதிப்பையும் மரியாதையும் நீ இல்லன்னு மறுக்க முடியாதுமா. கார்த்தி உன் கழுத்துல கட்டாய தாலியை கட்டியிருந்தாலும் இதுவும் தாலிதான். பெரியவங்க பார்த்து நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு ஊரையும் உறவையும் கூப்பிட்டு பெரிய கல்யாண மண்டபத்துல தடல் புடலா விருந்தோட கெட்டி மேல சத்தத்தோட ஒரு பொண்ணு கழுத்துல ஏறுற தாலிக்கு உன் கழுத்துல இருக்கிற இந்த தாலி ஈக்குவலுங்கிறது இல்ல. ஒரு நல்லவன் கையால ஒரு பொண்ணு கழுத்துல ஏறுற தாலி கண்டிப்பா அவளுக்கு நல்ல வாழ்க்கையை தான் கொடுக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கார்த்தி தப்பானவன் இல்ல, அவன் நல்லவன். ஒரு நல்லவன் கையால தான் உன் கழுத்துல இந்த தாலி ஏறி இருக்கு. இந்த தாலியால நீ கார்த்தி மூலமா ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்திக்க முடியும். ஏய், வாய மூடிட்டு போறியா? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நீங்க யாரு? சும்மா கத்திட்டே இருக்கீங்க. சத்யாவோட அண்ணனா இருந்தா அதுக்காக ஓவரா எகிரி குதிப்பீங்களா? இதுல சம்பந்தப்பட்டது சத்யா. நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். அவதான் முடிவெடுக்கணும். நடுவுல நீங்க யாரு?